ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். மேம், இப்போ தலைமை பண்பு அப்படின்னாலே சிம்மம் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் லீடராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு போகுது தமிழ் புத்தாண்டு? 2026 தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல சோதனைகளை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய தன்மையாக இருக்கும். ஏன்னா குரு வராரு. குரு வர்றதுனால ஓரளவுக்கு மூச்சு விடுற மாதிரி இருக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமும் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹெல்த் ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி அது முதல்ல கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே சிம்மராசிக்கு நிறைய மன ரீதியான போராட்டங்கள் இருந்திருக்கும். அதுலேயும் அவங்க வாயில் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாங்க வச்சுங்க, அதை வச்சே பிரச்சனை குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் வர்றதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் தீரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிம்மராசி ஹெல்த் அண்ட் வெல்த் இட்ஸ் ஓகே. ரொம்ப ஓஹோலும் கிடையாது, ரொம்ப மோசமும் இல்லை, ஒரு ஆவரேஜ் ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஹெல்த்தில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதுலெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நரம்பு, ஸ்கின், தலை, வயிறு, இந்த சார்ந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்கும். உடனே கேட்பீங்கம்மா இருக்கிறதே அதான் இந்த மாதிரி இந்த 4 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன் அப்படின்னா அவங்க பயங்கர மன அழுத்தத்தில் இருக்காங்க. அந்த மன அழுத்தம் இத்தனை வியாதி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும்போது ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும். கண்டிப்பாக யோகா பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிக்கிட்டாதான் மீறி இருக்கக்கூடிய காலத்தை கடக்க முடியும். பட் இந்த ஆண்டு சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதுலேயும் மகம். ஏன் அப்படின்னா மகத்தில் தான் இப்போ கேது பகவான் வேறு வரப்போகிறாரு. அப்போது ஒரு வித இறுக்கத்தை கொடுத்துட்டு ஞானத்தை நிறைய கொடுத்துருவார். ஒரு மாதிரி மெச்சூரிட்டியாக, கடவுள் நம்பிக்கையோட, மன இறுக்கத்தோட, அழுத்தத்தோட மகம் நட்சத்திரத்துக்கு தான் அந்த ரீதியான பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆன்மீக ரீதியாக வெளியூருக்கு போவாங்க, ஆன்மீக ரீதியாக டூருக்கு போவாங்க, ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய குருமார்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ கோவிலில் இருக்காங்க, ஒரு போஸ்டிங்னா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சில விஷயம் ஆன்மீக ரீதியாக பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே ஒரு ரீதியாக நல்லாயிருக்கும். பூர நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் கடன் கேட்டு கிடைக்காத இடத்துலலாம் இப்போ கடன் கிடைக்கும். பூர நட்சத்திரம் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, அதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் தட்டி போயிருக்கும். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். உத்திர நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க பிள்ளைங்க வந்து இந்த நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமு, அதுக்கப்புறம் +2 மார்க்கு எழுதிட்டு வந்துட்டோம், மார்க் எப்படி வருதுன்னு தெரிலன்னு பயப்படுற பசங்களாம் கவலையே படாதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரும், அதை விட அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுலையுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மகம் அண்ட் பூரத்தை கம்பேரிட்டிவ்லி உத்திரமுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ஆண்டு வந்து உத்திரமுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நிறைய ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். நிறைய அவங்களோட அங்கீகாரம் ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும் நிறைய விஷயம். சிம்ம ராசியில் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நல்லாவே இருக்கும். ஓகே, இவங்களுக்கு வழிபாட்டு முறைகள்னா என்ன சொல்லுவீங்க? சிம்மராசிக்காரங்க இதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய தன்மை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயரோட வழிபாடு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் வெண்ணெய் வாங்கிட்டு போய் சாத்திட்டு அந்த வெண்ணெய் உருகிற போல் உங்களோட பிரச்சனைகள் உருகி போகணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கவங்க வெத்தலை மாலை போடுறதா இருந்தால் வெத்தலை மாலை போடுங்க. வெத்தலை மாலையில் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான வேண்டுதல் இருக்குதுன்னா அந்த வெத்தலைக்கு பின்னாடி எழுதி அதை சுருட்டி உங்கள் கைகளால் மாலை கட்டி எடுத்துகிட்டு போய் ஆஞ்சநேயர் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை எல்லாமே பனி போல் விலைக்கு போகும். கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.